இருள் கெட அருளும் இறைவா போற்றி. இதுல இருள் என்ற சொல்லுக்கு அஞ்ஞானம் என்ற பொருள்ல மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கார். அஞ்ஞானம் அப்படின்னா அறியாமை. இறைவன் திருவருள் கைகூடினால் ஒழிய அஞ்ஞானத்தை போக்குதல் அப்படிங்கிறது இயலாத காரியம். அஞ்ஞானத்தை போக்குற இறைவனோட அருள் நம்மோட தகுதியை வச்சு வர்றது இல்லை. தகுதியை நோக்கி வர்றது அப்படின்னா அவர் இருள் கெட அருளும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இருள் கெட உதவும் அப்படின்னோ அல்லது இருள் கெட புரியும் அப்படின்னோ சொல்லியிருப்பாரு. ஆனா அவரு இருள் கெட அருளும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அருளும் என்றதுனால அந்த செயல் இறைவன் கருணையினால வர்றது. அதனாலதான் இருள் கெட அருளும் இறைவா போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அஞ்ஞானம் போனாதான் ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி. உனக்கு அடிமையாகிய நான் மெய்ஞானத்தை அடைய முயன்றும் முடியாததனால தளர்ச்சியடைந்து திக்கற்றவனாக நிற்கின்றேன். என்னை காத்தருள உன்னை போற்றுகின்றேன். இதுதான் பொருள். மாணிக்கவாசகர் இந்த பிறப்பு எடுத்ததன் நோக்கமே அஞ்ஞானத்தை ஒழிச்சு மெய்ஞானத்தை பெறுதலே ஆகும் அப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சிருந்திருக்காரு. அதுக்குரிய முயற்சியிலையும் ஈடுபட்டிருப்பாரு. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா எப்படி முயற்சி பண்ணியும் அது எதுவுமே கை கூடல. அதனாலதான் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் அப்படின்னு பாடுறாரு. அடுத்து களம் கொள கருதா அருளாய் போற்றி. களம் கொள அப்படின்னா மனசு முழுசும் அப்படின்னு அர்த்தம். இறை சிந்தனை நம்ம மனசுல தோன்றும். ஆனா தோன்றி கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். அதுக்குள்ள மனசு வேற எதையோ நினைக்க போயிரும். இது மனித இயல்புதான். ஆனா இப்படி இல்லாம மனசு முழுசும் இறையருள்ல ஈடுபட்டிருக்கணும். ஆனா அப்படி மனசு முழுக்க இறையருளை சிந்திக்கிறதுக்கும் அவனோட அருள் நிச்சயமா வேணும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் மாணிக்கவாசகரும் களங்கொள கருத அருளாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அஞ்சேல்